அடிக்கடிக்க சீமான் ஐயா சொல்லுவார், அரசியல்வாதிகளை நம்பி நம்பி ஏமாந்தது போதிக்கும் பாப்பா, ஏமாந்தது போதிக்கும் சாமி, நான் சொல்கிறது நம்புங்க நம்புன்னு மேடைக்கு கத்தினி தான் இருந்தார். அதெல்லாம் நம்ம யாரும் இந்த காதில் வாங்கிக்கல. இப்போ பார்த்தா மாற்றம் எப்படின்னு, இதே சட்டசபைக்குள்ளே போயிட்டு முதலமைச்சர் பதவி ஏற்கும்போது எத்தனாயிரம் வருஷம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு 50 ஆண்டு காலமாக பார்த்துருப்பீங்க. காமராஜ் ஐயா காலத்தில் இருந்து நம்ம ஜெயலலிதா அம்மையார், எம்ஜிஆர், நம்ம ஸ்டாலின் ஐயா, முதலமைச்சர் கருணாநிதி இவங்கெல்லாம் பதவி வைக்கும்போது அங்கே நடக்கிற முறையே எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா? ஒரு அழகாக தமிழ் முதலமைச்சராகிய நான் அப்படின்னு சொல்லி தாங்க பதவி ஏற்றுனாங்க. ஆனால் மாற்றம் வரும்னு பார்த்தியா நம்மால் எப்படி நேற்று பதவி ஏற்றார் பார்த்தியா? சும்மா அழகாக கோட் ஷூட் போட்டுன்னு, இல்லைங்க கோயிலுக்கு கூட போகிறோங்க, நீங்களே தெரியும், நம்ம இந்து மதத்தில் இருக்கிறவங்க இந்து கோயிலுக்கு போயிருப்போம், முருகர் கோயிலோ திருப்பதிக்கோ. நம்ம கிறிஸ்டின் ஐயா அவங்க அவங்க சர்ச்சுக்கு போயிருப்பாங்க. நம்ம முஸ்லீம் அவங்க தர்காவுக்கு போயிருப்பாங்க. யாராச்சும் அங்கே போயிட்டு எல்லாரும் அவங்க கொள்கைக்கு தகுந்த மனசுக்குள்ளே தான் வேண்டியிருப்பாங்க. யாராச்சும் கோயிலுக்குள்ளே போய் சாமி எனக்கு இவ்வளோ கொடு அதை கொடு யாருன்னா கத்தி வேண்டுவாங்க. ஒரு கடவுள்கிட்ட போயிட்டு மனசில் நினச்சி தான் சார் வேண்டுவாங்க. ஆனால் நம்ம சிஎம் ஐயா இன்னைக்கு எப்படி ரியாக்ஷன் கொடுத்தாரு பார்த்தியா? என் பிள்ளைகளே, என் மக்களே, உடன் பிறப்புகளேன்னு கத்துனார் சார். சினிமா படம் மாதிரி கத்துனார் சார். நல்லா நினச்சி பாருங்கள் சார். ஒரு இராணுவத்தில் ஒரு வீரர் கூட அவர் இராணுவ இதுலேருந்து வீட்டுக்கு வரும்போது ஓடி கட்டி பிடிக்கிறதுக்கு ஒரு குழந்தையும் அவங்கள பார்த்து ரசிக்கிறதுக்கு தன் பொண்டாட்டியும் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்த ஒரு அம்மாவும் வரவேற்பாங்க சார். ஆனால் அவர் பதவி ஏற்கும்போது அவங்க பெற்றவங்க மட்டும்தான் சார் இருந்தாங்க. என்ன சார் அவருக்கு மெச்சூரிட்டி இல்லையா? இல்லை அவங்க பையனுக்கு மெச்சூரிட்டி இல்லை சார்? அவருடைய சன்ன முகத்தை பாருங்கள் சார். இந்த பிஞ்சு வயசில் எவ்வளோ அது இழந்துருக்குதுன்னு. இதெல்லாம் நாம் ஏன் சார் உணரல? அவங்க ஒய்ஃப் என்ன சார் துரோகம் பண்ணியிருப்பாங்க? அந்த அம்மா அவருக்கு பர்சனல் சேர்னு போட்டாங்க. அந்த சேரில் அந்த முகம் இருந்துச்சா சார்? முதல்ல நல்லா நினச்சிப்பார் சார். என் உறவுகளை நான் காப்பாற்றுறேன். முதல்ல நீ அந்த ஒரு அட்லீஸ்ட்டு அந்த ஒரு இதுக்காச்சும் நீ கொண்டு வந்து வச்சுருக்கணும்ல. ஒரு மிலிட்ரிலேருந்து வந்த இராணுவ வீரர் கூட கட்டி அணைக்கிறதுக்கு அவங்க குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறாங்க சார். ஆனால் இவருக்கு இருந்துச்சா பார்த்தியா? இப்படி ஒரு தலைவர் தான் நீங்கள் தேர்ந்தெடுத்து இது பண்ணியிருக்கிறீங்க. இதில் வேறு பெண்கள் அப்படியே சும்மா கண்ணீர் விட்றீங்க. என்னம்மா கண்ணீர் விட்றீங்க தெரியுமா? அவருக்கு தகுந்த மாதிரி தாம்மா நீங்களும் கண்ணீர் விட்றீங்க. கொஞ்சம் கூட மனசு இருக்குதாம்மா? அவர் செஞ்சது சரியான்னு மட்டும் பாருங்கம்மா. வேறு எதுவுமே நீங்கள் யோசிக்காதீங்கம்மா. உங்கள் வீட்டில் உங்கள் புருஷனோ உங்கள் பையனே இல்லாமல் நீங்கள் தனியாக வாழ்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுக்கு வாழ்க்கை. நீங்களே நினச்சி பாருங்கள். அது நரக வாழ்க்கைங்க. நல்ல வாழ்க்கை வாழ கற்றுக்குங்க. அதுக்கு தான் யாரை நம்பி ஏமாறாது என் சீமான் ஐயா கத்தினுங்கிறாரு. எங்கே நம்புறீங்க நீங்கள்?